நாட்டிலேயே மக்களை சந்தித்து குறைகளை கேட்காத ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டத்தில் திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். வானூர் தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிய அவர் மயிலம், விக்கிரவாண்டி, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் வாக்குகளை சேகரித்தார். உளுந்தூர்பேட்டை தொகுதி வேட்பாளர் வசந்தவேலை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், உளுந்தூர்பேட்டை தொகுதி மக்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என தேர்தல் நேரத்தில் அதிமுக அளித்த வாக்குறுதிகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றார். நாட்டிலேயே மக்களை சந்தித்து குறைகளை கேட்காத ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான் என்று அவர் அப்போது குற்றம் சாட்டினார். நான் கேட்கிற 5 வருஷம் ஆட்சி ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து ஒரு முறையாவது இந்த உளுந்தூர்பேட்டை பகுதிக்கு வந்து எட்டி பார்த்தது உண்டா? இந்த மாவட்டத்துக்கு வந்தது உண்டா? நான் கேட்கிறேன், ஒரு முறை குறைகள் மக்களை பார்த்து சந்திச்சு என்ன குறைன்னு கேட்டதுண்டா? இந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மாவட்டத்துக்காவது இந்த ஜெயலலிதா போனது உண்டா? இந்த முதலமைச்சர் போனது உண்டா? இன்றைக்கு இந்தியாவிலேயே மக்களை சந்திக்காத ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்கன்னா அது ஜெயலலிதா 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 தான் என்பதை நீ சொல்ல மனசுல பதிவு வச்சு. அதைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளர் காமராஜ் மற்றும் சங்கராபுரம் தொகுதி வேட்பாளர் உதயசூரியனை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர் மகளிருக்கான வளர்ச்சி திட்டங்கள் திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார்.